வணக்கம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமாக இருக்கிற அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பகிர்வாக தான் இந்த பகிர்வு இருக்கும். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இந்தியா போன பொழுது அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கையில் அவர் இந்தியா போன பொழுது பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. ஆனால் அண்மையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சைக்கிள் கட்சியினர் வந்து இந்தியா போயிருந்தார்கள், பல கட்சிகளை சந்திச்சிருந்தாங்க. இந்த கட்சிகளை சந்தித்த பொழுதும் இது பெரிய ஒரு பேசு பொருள் ஆகலை. என்ன காரணம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒரு சில காரணங்களை நான் யோசிச்சு வச்சுருக்கேன், அந்த காரணங்களை உங்களோட பகிர்றேன். நீங்கள் என்ன காரணங்களை நினைக்கிறீங்களோ அதை கொமெண்டாக என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் உங்கள் தோழன் ரதன். அர்ச்சுனா ராமநாதன் பல்வேறுபட்ட சர்ச்சைகள் மட்டுமின்றி அவரை விழுத்தணுமென்று நினைக்கின்ற இலங்கை அரசியல்வாதிகள், புலம்பெயர் தேசத்து தமிழர்கள் உட்பட நிறைய பேர் அவருடைய குரல் வலையை நசிக்கணும் என்று நினைக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். இதை தாண்டி அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய தனியொற்றை பயணமாக பல்வேறுபட்ட விஷயங்களை சமூகத்துக்காக அல்லது பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்காக செய்யணும் என்று சொல்லி துடிக்கின்ற இளம் பாராளுமன்ற உறுப்பினர். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியுது, நான் தான் சொல்லணும் அப்படின்றல. நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள், நிறைய பேர் எவ்வளவு அவமானம் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை கடந்து இன்னமும் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களும் சரி, தாயகத்தில் இருப்பவர்களும் சரி, தங்களுடைய தேவைகளுக்காக உடனடியாக தேடுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் அர்ச்சுனா ராமநாதன் என்றதில் மாற்று கருத்து இல்லை. அது காணி பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், அரசாங்க பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஏதாவது இருந்தாலும் உடனடியாக தேடுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அண்மையில் தாயகம் சென்றிருந்த பொழுது அவருக்கான வரவேற்பு மட்டுமில்லாமல் அங்கே இருக்கின்ற ஊடகங்கள் எல்லாமே கூப்பிட்டு அவரை பேட்டி எடுத்தது மட்டுமில்லை, அவருக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை இந்தியாவில் இருக்கின்ற சமூக ஊடகங்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, அல்லது அர்ச்சுனா ராமநாதனுடைய ஆதரவாளர்களும் சரி பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருந்தாங்க. அவ்வளவுக்கு அவருக்கு ராஜமரியாதை கிடைச்சிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் சில முரணான கருத்துக்கள் அதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி விடுறேன். அதாவது இந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சீமான் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை வைக்கின்ற பொழுது இங்கே புலம்பெயர் தேசத்தை இந்தியாவில் இருப்பவர்களை விட இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற தமிழ் தேசியத்தை சீமான் தான் காப்பார் அப்படின்னு சொல்லி நம்புகின்ற பலர் நிறைய அறிக்கைகள், நிறைய கருத்துக்கள் இவைகளை வெளியிட்டது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்தியா போன பொழுது, தமிழகம் போன பொழுது ஊடக சந்திப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நிகழ்த்தலை. அவர் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை சந்திச்சு வெளியில் வருகின்ற பொழுது ஊடகங்கள் அந்த இடத்துல கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கப்புறமாக நிறைய ஊடகங்கள், ஊடகங்கள் வேற வலையொலி ஊடகங்கள் கூப்பிட்டு அவரை பேட்டி எடுத்தது மட்டும் இன்று வரை அவற்றை கிளிப்பாக போட்டு கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழகத்திலிருந்து இலங்கை போனாலும் இந்தியாவினுடைய பிரபல்யமான மிகப்பெரிய ஊடகங்கள் தேடுகின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன். அவற்றை வரலாறுகள், அவற்றை விஷயங்கள் எல்லாமே அண்மையில் கூட ஒரு ஊடகம், வலையொலி ஊடகம் ஒன்று போயிட்டு நேரடியாக அவரை கண்டு பேட்டி எடுத்தது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்ட துன்பங்கள் எல்லாவற்றையுமே சமூக ஊடகத்தில் வலையொலியில் வெளியிட்டாங்க. இப்போ அவங்க சின்ன சின்ன கிளிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. சமூக ஊடகங்களை பொறுத்தவரையில் இப்போ இலங்கையில் இருக்கிற சமூக ஊடகங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை தேடுவது சரியான குறை. அவரை அவதூறு பரப்புவதற்காக தேடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது இலங்கை ஊடகங்களாக இருக்கும், இலங்கை வலையொலிகளாக இருக்கும். அர்ச்சுனா ராமநாதனை கேவலப்படுத்தி தாங்கள் உழைக்கணும் அல்லது தங்களுடைய ஆட்கள் பார்வையாளர்களை கூட்டணும் என்பதற்காக அர்ச்சுனா ராமநாதனை கேவலப்படுத்துகின்ற வலையொலி ஊடகங்களாக இலங்கையை பொறுத்தவரை இருக்கிறது. ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பாராட்டணும், வளர்த்து விடணும், அவர் நல்ல ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற இந்தியா வலையொலி ஊடகங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை நேரடியாக தேடி 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 கூப்பிட்டு பேட்டி எடுத்தாங்க. ஆனால் இந்தியா ஊடகங்களை பொறுத்தவரையில் அவங்களுடைய இந்த ஊடக வளர்ச்சி அப்படின்றது பெரிய ஒரு வளர்ச்சி. உலக பரப்பில் தமிழ் ஊடக பரப்பில் இந்தியாவில் இருக்கின்ற வலையொலி ஊடகங்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட வளர்ச்சி கூட அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் அவங்க எல்லா டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை
பிரபலப்படுத்தியிருந்தாங்க. உண்மையை வழியில் கொண்டு வந்தாங்க. அவர் படுற கஷ்டங்கள், யாருக்காக கஷ்டப்படுறார், ஏழை மக்களுக்காக எப்படி கஷ்டப்படுறார் அப்படின்ற எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரபலியமாக இருந்தார். அண்மையில் இந்தியா போயிருந்த பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அவ்வளவுக்கு பிரபல்யமாக ஒரு குறிப்பிட்ட காலங்களில் பேசப்பட்டார். இன்னமும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை தலையில் தூக்கி வச்சிருந்தது இந்தியாவினுடைய வலியொலி ஊடகங்கள் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை கடந்து அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கலை அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா முதல் தரம் போயிருக்கல. அவர் முதல்வரை சந்திக்கிறதுக்கு அவர் 2-3 டைம் நின்றுருந்தால் சந்திச்சிருக்கலாம். அவர் பாராளுமன்ற அமர்வு இருக்கிறதுனால சந்திக்கல. அவரும் அதை பெருசுப்படுத்தலை. சரி, அவர் தன்னுடைய வேலைகள் முடிக்கணும், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகினா அப்புறம் இன்னொரு டைம் வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்மையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வழியில் சொல்லியிருந்தார், தான் இந்தியாவில் தான் நிற்கிறேன், தான் வந்து தன்னுடைய தனிப்பட்ட தேவைகள் காரணமாக அல்லது தன்னுடைய ஒரு தனிப்பட்ட விஜயம் அல்லது வந்து தன்னுடைய தனிப்பட்ட விருப்புக்காக தான் இந்தியாவில் விஜயம் பண்ணி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். இந்த விஷயம் எப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு அரசியல் கட்சி, அதாவது வந்து சைக்கிள் கட்சி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த பேரில் வராமல் தமிழர் பேரவை அப்படின்ற பேரில் வந்துதான். இந்த தமிழர் பேரவை அப்படின்றது நீண்ட காலத்துக்கு முதல்ல பயன்படுத்தப்பட்ட பேர். இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தமிழர் பேரவை அப்படின்ற பேர் வந்து இப்போ பாவனையில் இல்லை. அந்த கட்சி அப்படி ஒரு பேரில் இருக்கா இல்லையா தெரியல. இப்போ வேறொரு கட்சியில் தான் அந்த இன்னொரு பேரில் தான் அந்த கட்சி இயங்குகிறது. ஆனால் இவர்கள் பயன்படுத்திய பேரை வந்து பார்த்திங்கன்னா பழைய பேரில் பயன்படுத்தினாங்க. அண்மையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருந்தார், இவர்களுடைய இப்போ இருக்கிற கட்சியினுடைய பேரில் வந்திருந்தால் இங்கே தமிழகத்தில் வந்து குறிப்பிட்ட அரசியல்வாதிகளை வந்து சந்திக்க மாட்டாங்க, தமிழக முதல்வர் அப்படின்றது சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வேறொரு பேரை பயன்படுத்தி தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஊடாக வந்து அமைச்சர்கள் அது மட்டும் இல்லை, அமைச்சர் இல்லை, முதல்வர், அதே மாதிரி ஏனைய கட்சிகள் எல்லாரையும், அதாவது வந்து ஸ்டாலின் மகன் உதயநிதி, அதே மாதிரி சீமான், அப்படி வேறு கட்சிகள் அவர்களுடைய தலைவர்கள் எல்லாரையும் சந்திச்சிருந்தாங்க. ஆனால் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே தான் நான் அதை சரியாக சொல்ல வரேன். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை தேடி கூப்பிட்டு பேட்டி எடுத்த வலியொலி ஊடகங்கள் இந்த கட்சி உறுப்பினர்களை வந்து கூப்பிட்டோ யாருக்குமே வந்து மதிப்பளித்து அவர்களை வந்து பெரியவர்களாகி கொள்ள இங்கே விரும்பலை அப்படின்றது நீங்கள் எல்லாருமே அறிஞ்சது தான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஏழைகளுக்கான அரசியல்வாதியாக செயற்படுறார் அப்படின்றது இந்தியாவை பொறுத்தவரையில் அங்கே இருக்கிறவர்களுக்கு ஓரளவுக்கு விளங்கும். இப்போ எங்களுடைய இலங்கை ஒரு சில தமிழர்கள், இலங்கையிலிருந்து வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சில தமிழர்கள் சரி, இலங்கையில் இருக்கிற ஒரு சில தமிழர்கள் சரி, அர்ச்சுனாவை அவதூறு வரப்போனோம்னு சொன்னோம். இலங்கையில் இருக்கிற மற்ற தமிழர்களுக்கு தெரியும் அர்ச்சுனா என்னதுக்காக கஷ்டப்படுறாருன்னு சொல்லி. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள், சமூக ஊடகவியலாளர்கள், அவர்களுக்கு இன்னொரு பக்கம் வருமானமாக இருந்தாலும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எதுக்காக கஷ்டப்படுறாரு அப்படின்ற விஷயம் அவர்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனால் இவர்கள் இந்த மற்ற அரசியல் கட்சி இப்போ போய் பூக்கொத்தெல்லாம் கொடுத்து பலகார பைகள் எல்லாம் கொடுத்து சந்திச்சுட்டு வந்த கட்சி, அந்த கட்சியை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வலியொலி ஊடகமும் கூப்பிட்டு நேர்காணல் எடுக்கவும் இல்லை, இது மேர்களுமே கதைக்கல. இவர்களாகவே போயிட்டு ஒரு ஊடக சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம், ஊடகங்களை வாங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் அவர்கள் என்ன ஊடக சந்திப்பில் பேசினார்கள் அப்படின்ற விஷயமும் இதுவரைக்கும் வெளிவரலை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இவர்கள் அங்கே போய் என்ன கதைச்சார்கள் அப்படின்றலாம் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க. இவர்கள் அந்த பழைய விஷயங்களே, இலங்கைங்கிற நாட்டில் வந்து ஒற்றையாட்சி, அது மட்டும் இல்லாமல் இந்த 13ஆம் திருத்த சட்டம், மீனர்களோட பிரச்சனை, இவர்கள் ஒரே வளமையாக கதைக்கிற விஷயத்தான் காய்ச்சிட்டு வந்தால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் இவர்கள் வந்து இந்த விஷயத்தை காய்ச்சிட்டு வந்தாலும் இந்த விஷயங்கள் கூட பெருசாக வரல. இதில் இன்னொரு விஷயம், அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இவர்களோட சந்திச்சேன் அப்படின்னு சொல்லியும் அது சம்பந்தமாக அவர் ட்விட்டர்லேயும் அங்கே வந்து ஒரு பகிர்வை போட்டுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் அதைத்தான் வந்து தங்களுடைய சமூக வலைத்தளங்களையும் பிரபல்யமாக அந்த விஷயம் வரணும்னு சொல்லி எவ்வளவுதோ போட்டாலும் இங்கே வந்து இது யாரையுமே அதை பிரபல்யப்படுத்தியதாக வரலாறும் இல்லை, எதுவுமே இல்லை. இங்கே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய இந்தியாவினுடைய முதல் விஷயம் அல்லது வந்து பிரதம முதல்வராகிய விஜய் அவர்கள் முதல்வராகிய உடனே அவருக்கு வாழ்த்து தெரிவித்த விஷயத்திலிருந்து இன்று வரைக்கும் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்தியாவினுடைய ஊடக பரப்பிலும் சரி, மக்கள் பரப்பிலும் சரி, அவருக்கு கண்ட ஒரு தனி இடம் இருக்கிறது. இவர்கள் இப்போ போயிருந்த கட்சியினருக்காக அங்கே வந்து எந்த விதமான அங்கீகாரமோ அல்லது மக்களுடைய அபிப்பிராயமோ எதுவும் இல்லை. அதை தாண்டி இவர்கள் தாங்களாகவே போய் அங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் அங்கே காய்ச்சி போட்டு வந்துட்டார்கள். இனி
இதில் டாக்டர் ராமநாயச்சனாவை கழுவி ஊற்றுவார்கள் அவர்களுக்கு வந்து நாங்கள் சொல்லவும் முடியாது. அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய சிலரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணித்தியாலமும் டாக்டர் ராமநாயச்சனாவை கழுவி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி வேலை வெட்டி போகாமல் அல்லது வேலை வெட்டி போகாமல் அரசாங்க உதவியிலிருந்து கழுவி ஊற்றுவர்களும் இருக்கிறார்கள். வீடியோவாக போடுறார்கள். அதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாயச்சனாவோட வீடியோவை போட்டுட்டு அதுக்கு வந்து ப்ரிம் காசு பே பண்ண சொல்லி அந்த அந்த தன்னுடைய சேனலுக்கு வந்து காசு கட்டி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உடைக்கிறவர்கள் கூட இருக்கிறார். அவ்வளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமநாயச்சனா அவர்கள் ஒரு சிலரை வந்து இப்படி அந்த பைத்தியமாக குளரா விட்டுட்டார். அவ்வளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமநாயச்சனாவுடைய அந்த விஷயத்தில் நான் வந்து போட்டோன்னு சொன்னால் இப்படிப்பட்டவர்கள் இப்படி தான் குளரா வைக்கணும் அப்படின்றத மாட்டுக்கிறதுல குளறுவர்கள் குளறிக்கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் இப்போ என்னென்னா குளறுகின்ற நிறைய பேருக்கு இப்போ அந்த பெரிய பிரச்சனைனா டாக்டர் ராமநாயச்சனாவுடைய சமூக வலைத்தளமான முகநூல் இல்லை. அதே மாதிரி வெளியில் அப்பப்போ தான் வீடியோ வருது. அவர் என்ன செய்கிறார், எங்கே நிற்கிறார், என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அரசியல் பரப்பில் என்ன நடக்கிறது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ கேள்விக்குறி மட்டும் இல்லாமல் ஏதோ செய்கிறார் என்னோ செய்கிறார் அப்படின்றது தான் இப்போ பெரிய பிரச்சனை. பொறுத்திருந்து பார்ப்போம் டாக்டர் ராமநாயச்சனாவுடைய அரசியல் பரப்பில் என்ன நடக்கிறது, அடுத்த கட்டமாக என்ன வரப்போகிறது, அவர் அடுத்தடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார் அப்படின்ற விஷயங்கள் செய்திகளாகவோ அல்லது அவருடைய வலையொலி ஊடாகவோ வருகின்ற பொழுது அது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பேசலாம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், டாக்டர் ராமநாயச்சனாவுக்கு கிடைத்த ஆதரவு எதற்காக இப்போ போன இந்த சைக்கிள் கட்சியினருக்கு ஊடக பரப்பில் கிடைக்கல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களுக்காக காத்து கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.